இஸ்ரவேல் என்னும் கர்த்தருடைய ஜனம் எகிப்து தேசத்திலே கிட்டத்தட்ட 430 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். கொஞ்ச நஞ்ச அடிமைத்தனம் இல்லை, பயங்கரமான அடிமைத்தனம், விவரிக்க முடியாத அடிமைத்தனம். அதனுடைய முடிவிலே ஆண்டவர் தமது தாசனாகிய மோசையை கொண்டு சொன்னார், இந்த நாள் உங்களுக்கு ஒரு முக்கியமான நாளாக இருப்பதாக. இன்றைக்கு நான் உங்களை விடுதலையாக்க போகிறேன். எனவே நீங்கள் குடும்பத்திற்கென்று ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு அந்த ஆட்டுக்குட்டியை அடித்து அதனுடைய இரத்தத்தை நிலைக்கால்களிலே பூசி நீங்கள் வீட்டுக்குள்ளே சென்று அதை சமைத்து குடும்பமாய் சாப்பிடுங்கள் என்று ஆண்டவர் கட்டளையிட்டார். இஸ்ரவேல் ஜனமும் தேவனுடைய வார்த்தைக்கு இணங்க அதை அப்படியே செய்தார்கள். அவர்கள் வீட்டுக்குள்ளே போய் ஆகாரத்தை குடும்பமாய் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் பல விஷயங்கள் நடந்தது. அது என்ன தெரியுமா? முதல் காரியம், அவங்களுடைய அடிமைத்தன வாழ்க்கையிலேயே இதுதான் முதல் முறை குடும்பமாக அமர்ந்து நிம்மதியாக சாப்பிடுகிற காரியம். குடும்பமாய் அமர்ந்து சாப்பிடுகிறதே ஒரு பெரிய சந்தோஷம் என்றால் எந்த அளவுக்கு அவர்கள் அடிமைத்தனத்திற்கு உட்பட்டிருப்பார்கள் என்று யோசித்து பாருங்கள். இரண்டாவது காரியம், அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் கர்த்தர் சங்கார தூதனை அனுப்பி பார்வோன் முதற்கொண்டு, அதாவது எகிப்தின் ராஜா முதற்கொண்டு மிருக ஜீவன்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய தலைச்சன்களை கர்த்தர் அழித்தார். சாப்பிடும்போது எதிரியை கர்த்தர் அழித்து கொண்டிருந்தார். மூன்றாவது, அவர்கள் சாப்பிடும் பொழுது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையின் நிச்சயம் இருந்தது. சாப்பிட்டு முடித்த உடனே எகிப்தை விட்டு வெளியே போய் சுதந்திர காற்றை சுவாசிக்க போகிறோம் என்று. எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. இன்றைக்கும் நீங்களும் ஒரு கடுமையான ஒரு பாதையிலே நீங்கள் கடந்து போகலாம். மூச்சு விட முடியாத அளவுக்கு கஷ்டம் உங்களுடைய இருதயத்தை அடைக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் செய்து அவரை ஸ்தோத்திரித்து பாடுங்கள். உங்களுக்காய் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள்.